ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீ லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். கலர் ஆட் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகாது, அதனால் மிக்சியில் போட்டு 2 செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது 800 கிராம் சர்க்கரை ஷீராவில் கொதிக்க விட்டுடலாம். இப்போ சின்ன சின்ன பூந்தியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு 1 செகண்டுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக 1 செகண்ட் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஷீராவிலையும் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூந்தியை அரைச்சி வச்சுருந்த பூந்தியை ஷீராவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போது நெய் சேர்த்துக்கலாம். தாராளமாகவே நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடு ஆற ஆற நல்லா கட்டியாயிடும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம கையில் யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் போட்டு லட்டு பிடிக்கலாம். வெறும் கையில் லட்டு பிடிச்சா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் லட்டு பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது டெக்கரேஷனுக்கு மேலே முந்திரி வச்சிடலாம். அவ்வளோதான், கீ லட்டு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.